டயக்ராம் தான் டிரா பண்ண போறோம். ஃபிளாஞ்சரி பிரேஸ் இதோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல டிரா பண்ணிருக்காங்க. ஏன்னா டாப் வியூ நமக்கு பாட்டம்ல இருக்குது. இதோட பாட்டம் பிளேட்டோட பிரெத் வந்து 100 mm, அதாவது ஹைட் வந்து 100 mm கொடுத்துருக்காங்க. லென்த் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லென்த் வந்து நமக்கு 145 கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்க் ரேடியஸ் 15 நம்ம ஆட் பண்ணோம் 160 mm ரேடியஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் 100க்கு 160க்கு ஒரு ரெக்டாங்கிள் பிளேட் நான் டிரா பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் டாப் வியூ. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் நான் டிரா பண்ண போறேன். இதோட விட்த் பாத்தீங்கன்னா எனக்கு 100 mm, லென்த் வந்து 160 mm. டிரா பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு எண்டில் ஒரு சர்க்கிள் வருதுங்க. சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா அதோட டைமென்ஷன் வந்து 15 mm நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. 3 ஹோல் நம்ம டிரா பண்ணணும். 15 mm டைமென்ஷன் பண்ணிக்கிறேன். அதோட லென்த் பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருந்து 42 mm, அதோட சென்டருக்கு 42 mm பாட்டம்ல இருந்து இருக்கு. லென்த் 145 mm இருக்கு. சென்டர் ஆக்சிஸ்ல இருந்து நமக்கு எவ்வளவு இருக்கு? 145 mm லென்த் இருக்கு. இந்த டைமென்ஷனை ரெஃபரன்ஸா வச்சு, இந்த சர்க்கிளோட சென்டர் ரெஃபரன்ஸா வச்சு நான் என்ன பண்றேன்னா இன்னொரு டயமீட்டர் சர்க்கிள்ல டிரா பண்றேன். அதோட டைமென்ஷன் வந்து 30 mm. ஓகே, இப்போ நமக்கு மேல டாப்ல ஒரு நமக்கு டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த லைன் பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 31 டிகிரிமா 30 டிகிரிக்கு நமக்கு லைன் இருக்கு. இதோட இன்க்ளினேஷன் டைமென்ஷன் எவ்வளோனா 30 டிகிரி. இப்போ இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் நான் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ரெண்டையும் சைமல்டேனியஸாக கிளிக் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரைன்ட் டிஃபைன்ட் எல்லா பாக்ஸில் டேஞ்சன்சி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாட்டம்ல பார்த்தீங்கன்னா ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணோம். அதோட ஆங்கிள் வந்து 130 டிகிரி. அதே நம்ம இதை மாதிரி டேஞ்சன்சி பண்ணோம். இதோட ஆங்கிள் என்னது 130 டிகிரி. உள்ள இன்சைடில் நமக்கு 130 டிகிரி சொல்லியிருக்கிறாங்க. 130 டிகிரி ட்ரா பண்ணிட்டு இந்த சர்க்கிளையும் இந்த லைனையும் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ண பிறகு கன்ஸ்ட்ரைன்ட் டிஃபைன்ட் எல்லா பாக்ஸில் டேஞ்சன்சி கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம டயக்ராம் செக் பண்ணிக்கலாம். 135 ஒரு லைனு, இங்கே 30. இப்போ 135 நம்ம சேஞ்ச் பண்ணோம். இது 130 கிடையாது, 135. இப்போ நமக்கு தேவையில்லாத லைன்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அன்வான்ட் லைனு. நம்ம இப்படி தான் பாட்டம் பிளேட் நம்ம ட்ரா பண்ணணும். இந்த சர்க்கிளோட ஆஃப் சர்க்கிள் நமக்கு தேவையில்லை. இப்போ ரிமைனிங் 2 சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ண வேண்டியிருக்கு. அந்த சர்க்கிளோட டைமென்ஷன் என்னன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் நான் 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே 1, 2 சர்க்கிளோட டயமீட்டர் எவ்வளவு? 15 mm தான் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிளோட டயமீட்டரும் 15 mm தான் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிளை நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ டைமென்ஷன் செக் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிளுக்குள்ள கேப் நமக்கு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ரேடியஸ் 15 mm. அந்த கார்னரோட சென்டர் தான் நமக்கு ட்ரா பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த சர்க்கிளை வந்து நம்ம லாஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். ஒவ்வொரு கார்னரையும் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு 4 கார்னரோட பாயிண்ட்டையும் நீங்கள் நினச்சிக்கோங்க, கிளிக் பண்ணுங்க. 4 சைமல்டேனியஸாக கிளிக் பண்ண பிறகு ஆப்ரேஷன் டூல் பார்ல கார்னர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் நீங்கள் ரேடியஸ் வந்து 15 mm கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 15 mmக்கு ஒரு 4 கார்னர் வந்துடும். இப்போ 4 கார்னரோட சென்டர் பாயிண்ட் கிடைச்சதுனால அந்த சென்டர் பாயிண்ட்ல தான் நமக்கு சர்க்கிள் ட்ரா பண்ணி சொல்லிருக்காங்க. அதனால தான் நெக்ஸ்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். சர்க்கிளோட டைமென்ஷன் எவ்வளோனா 15 mm. இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் கிடைச்சிருச்சா? நம்ம இந்த கார்னர் பண்ணுறதுனால நமக்கு சென்டர் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி கிடைக்கல, அதனால தான் நான் மறுபடியும் கார்னர் பண்ண பிறகு உங்களுக்கு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இதோட ரேடியஸ் எவ்வளவு? 15 mm. நம்ம பாட்டம் பிளேட் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. இப்போ எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்துக்கலாம். எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்த பிறகு நம்ம இந்த ப்ரொஃபைல் நம்ம பேட் பண்ணணும். பேட் பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் பேஸ்ட் ஃபீச்சர்ஸில் ஃபர்ஸ்ட் ஐக்கான் பேட் ஐக்கான். எவ்வளோ எம்எம்க்கு பேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா டயக்ராம் பார்த்துக்கலாம். 12 mm பேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 6 mm கொடுத்துட்டு மிரரேஷன் கொடுத்தோம்னா ஆக்சிஸ்க்கு 2 புறமும் 6 mm உருவாகி நமக்கு 12 mmக்கு என்ன செஞ்சிடும்? இதே மாதிரி கிடைச்சிடும். ஓகேவா? இதே மாதிரி நமக்கு கிடைச்சிடும்.
இப்போ நம்ம என்ன ட்ரா பண்ண போறோம் நெக்ஸ்ட் வந்து இந்த டாப்பில் உள்ள சர்க்கிள் அதோட ஹைட் எவ்வளோன்னு நம்ம ஃப்ரண்ட் வியூல தெரியுது. பாட்டம் வந்து 80 mm கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த பிளேட்டோட டாப் சர்ஃபேஸை கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கிள் ஐக்கான கிளிக் பண்ணி சென்டர்ல கரெக்டாக சென்டர்ல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்றேன். இந்த சர்க்கிளோட டயமீட்டர் எவ்வளோன்னா நமக்கு 60 mm கொடுத்துருக்காங்க டயக்ராம்ல. எக்ஸாக்ட் சென்டர்ல இருக்குதுங்க. இந்த டயக்ராம் வந்து கீழே இருந்து 50 mm, ரெண்டு பக்கமும் 50 mm டைமென்ஷன் நீங்க கொடுத்துக்கோங்க. இங்க இருந்து சென்டர் பாயிண்ட் எவ்வளவு 50 mm. அதே மாதிரி டாப்லயும் கொடுத்துக்கோங்க. இங்க இருந்து நமக்கு எவ்வளவு 50 mm. இதோட ஹைட் பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 80 mm. ஏற்கனவே 12 mm பிளேட்டுக்கு மேலதான் நம்ம ட்ரா பண்றதுனால நம்ம என்ன செய்யலாம், ஆட் பண்ணும்போது 80 மைனஸ் 12 கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிளேட் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளேட்டோட டாப்ல நமக்கு ஒரு கவுண்டர் கோர் வருது. அந்த கவுண்டர் கோரோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 40க்கு ஒரு லார்ஜர் டயமீட்டரும் 30க்கு ஒரு ஸ்மாலர் டயமீட்டரும். 40யோட லார்ஜர் டயமீட்டர் அளவு 16 mm டெப்த் இருக்கு கவுண்டர் கோர். நம்ம இப்போ ஹோல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கலாம். ஹோல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இந்த பிளேட்டோட டாப் சர்ஃபேஸ்ல நம்ம ட்ரா பண்ண போறோம். அதை கிளிக் பண்ணிட்டு பொசிஷன் ஸ்கெட்ச் கொடுத்தோம்னா நமக்கு எங்க பண்ண போறோமோ அங்க ஸ்டார் வடிவத்தில் நமக்கு அமைக்கும். ஸ்டாரை கரெக்டாக செஞ்சுக்கணும். அந்த சர்க்கிளுக்கும் சாரி கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ண பிறகு கன்ஸ்டன்ட் டிஃபெண்ட் எல்லா பார்ட்ஸ்ல கான்சென்ட்ரேசிட்டி கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டார் வந்து நமக்கு சென்டர்ல வந்துடும். இப்போ எக்ஸிட் ஒரு பெஞ்ச் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன டைப் ஆஃப் ஹோல்னு கேட்குதோ அப்போ டைப்ல கிளிக் பண்ணிட்டு சிம்பிளை நீங்க கவுண்டர் போர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டென்ஸ்ல வந்து நமக்கு டயமீட்டர் எவ்வளோனா 30 mm டயமீட்டர். டெப்த் வந்து நமக்கு எவ்வளவு இருக்குன்னா இப்போ லார்ஜ் டயமீட்டர் வந்து இங்க நமக்கு எவ்வளவு 40 mm. கவுண்டர் போர்டு எவ்வளவு டயமீட்டர் 40 mm. டெப்த் எவ்வளவு 16 mm. அது ஆகாது, இங்க நம்ம எக்ஸிஸ்ட் தான் இருக்கு. ஒரு டெப்த் வந்து நம்ம இங்க 80 கொடுத்துக்கலாம். டயமீட்டர் வந்து எவ்வளவு 30 mm. கவுண்டர் போர்ல 40 mm, டெப்த் வந்து எவ்வளவு 16 mm. இப்போ நீங்க ப்ரிவியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் போர் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம கவுண்டர் போர் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைடு வியூல உள்ள ஒரே ப்ரொஃபைல் மட்டும் தான் வரையணும். அந்த பிளேட் வந்து நமக்கு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னா கரெக்டா சென்டர் ஆக்சிஸ் வந்து 45 mm தள்ளி இருக்குது. அதனால நம்ம ஃப்ரண்ட் வியூல வந்து என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு இங்க சென்டருக்கு இங்க இல்ல, நமக்கு இந்த பிளேட்டோட இந்த எண்ட்ல இருக்கிறதுனால அந்த எண்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். எவ்வளவு 45 + 50 95 mm ஒரு பிளேன் ட்ரா பண்ணணும். இப்போ அந்த பிளேனை கிரியேட் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் பிளேனை கிளிக் பண்றேன். பிளேனை கிளிக் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு பிளேன் வேணும்னு கேட்கும். 95 mm நம்ம பிளேன் ட்ரா பண்றோம். ஏன்னா 95 mm தள்ளி தான் அந்த பிளேட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாருங்க 50 mm + 45 mm 50 + 45 mm. பிளேன் ட்ரா பண்ண பிறகு இந்த ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ண போறோம். நான் பிளேனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சைடு உள்ள பிளேட்டோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ mm இருக்குன்னா பாட்டம் வந்து 42க்கு ஆக்சிஸ் இருக்குது. அப்போ நான் ஒரு சென்டர் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆக்சிஸ் லைன் எடுத்து சென்டர்ல ஒரு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஆக்சிஸ் லைன் வந்து ஒரு வெர்டிகலா வச்சுக்கிறேன். வெர்டிகலா வச்ச பிறகு இந்த ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 50 mm எங்க இருக்கு சைடு வியூல பாருங்க. சைடில் நமக்கு எவ்வளோ இருக்குது 50 mm இருக்குதா. 50 mm பாதி சாரி எஸ் 50 mm தான் நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக நம்ம டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். எவ்வளவு 50 mm. ஏன்னா அந்த பிளேட்டோட விட்டு எவ்வளவு நமக்கு 100 mm இருக்கிறதுனால நம்ம அதில் பாதி 50 mm கொடுக்குறோம். 50 mm கொடுத்துக்கிறோம். இப்போ கரெக்டாக நம்ம சென்டர் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக நீங்கள் ஒரு ஹோல் அங்கே போட போறீங்க. அந்த ஹோலோட டயமீட்டர் எவ்வளோ நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சென்டர் ஆக்சிஸில் போடுங்க. ஹோலோட டயமீட்டர் எவ்வளவு குறைய பாருங்க. எவ்வளவு 16 mm கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹோலோட டைமென்ஷன் எவ்வளவு 16 mm. அப்போ கன்ஸ்டன்ட் பண்ணி நீங்கள் 16 mm கொடுத்துக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணி 16 mm கொடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இருக்கலாம், அதில் இருந்து அதுக்கும் பாட்டம் லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு 42 mm. எவ்வளவு 42 mm. 42 mm ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. அதுல ஒரு 30 mm ஒரு சர்க்கிள் கேட்டிருக்கிறாங்க. ஒரு 30 mm சர்க்கிள் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ட்ரா பண்ணிக்கலாம். இதோட டயமீட்டர் எவ்வளவு 30 mm. ஓகே. இப்போ
இப்போ நான் என்ன செய்யறேன்னா கரெக்டாக லைன் எடுத்து கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இதை அப்படியே நான் இங்கே மிரர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 லைனுக்குள்ள டைமென்ஷன் அளவு 30 mm இருக்கு. நான் செக் பண்ணிக்கிறேன். 30 mm இருக்கு. ஓகே. இப்போ லைன் எடுத்து இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்றேன். இப்போ இந்த லைனையும் கிளிக் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் டயலாக் பாக்ஸ்ல கோஇன்சிடென்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ கரெக்டாக கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ட்ரிம் ஐக்கான் எடுத்து தேவையில்லாத லைனை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை, உள்ள சர்க்கிளும் தேவையில்லை, இந்த சர்க்கிளும் தேவையில்லை. ட்ரிம் பண்ணியாச்சுங்க. இப்போ இதோட லென்த் கொடுத்தா தான் நமக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகும். அதனால் இந்த லென்த்தை கொடுத்து நான் நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக 30 mm இருக்கு. நம்ம கொடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணியாச்சு சைட் ப்ரொஃபைல். இதை கிளிக் பண்ணி நம்ம வெளியே வந்துக்கிறேன். இப்போ என்ன செய்யறேன்னா பேட் ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். பேட் ஐக்கானில் அப் டு நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து அப் டு நெக்ஸ்ட் வந்துருச்சு. ஓகே. இப்போ அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக நமக்கு கட் அவுட் எடுக்க வேண்டியிருக்கு. அதாவது இருக்கு உள்ள. அப்போ என்ன செய்யறேன்னா ஸ்கெட்ச் எடுத்து இந்த ப்ரொஃபைலை மறுபடியும் என்ன செய்யறேன், இந்த ஹோலை நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு எக்ஸிட் புக் பிரிண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை பாக்கெட் பண்ணுறேன். பாக்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு பண்ணணும்னா பாக்கெட் ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ எம்எம் பண்ண போகிறோம்னா 68 mm பண்ணால் அடுத்த போல் வரைக்கும் நமக்கு பாதிக்குது. ஒரு 50 mm நம்ம கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா நம்ம போல் விளக்கு இருந்துச்சு. அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் நம்ம எல்லா ப்ரொஃபைலும் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ரேடியஸ் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 4 mm நம்ம ரேடியஸ் பண்ணணும். 4 mm ரேடியஸ் பண்ணணும். இப்போ சேம்பர் எடுத்துக்கிறேன். ஃபில்லெட் எட்ஜ் ஃபில்லெட்டில் சாரி இதுலேருந்து 4 mm நான் ஃபில் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடையும் 4 mm ஃபில் பண்ணணும். இந்த 4 இந்த சைடையும் 4 mm பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் 4 mm பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ஒரு ப்ரொஃபைலுக்கு மட்டும் தான் மொத்தமாக கிளிக் ஆகுது. கவனமாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ மொத்தமாக தான் கிளிக் ஆகுது. மொத்தமாக தான் நமக்கு கேட்டிருக்கு 4 mm ரைட். அதுக்கப்புறம் முன்னாடி உள்ளதுக்கு மட்டும் நம்ம 4 mm சேம்பர் பண்ணலாம். இதுக்கும் நீங்கள் எட்ஜ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம ட்ரா பண்ணி வச்சு ஸ்கெட்சை பார்த்துக்கலாம். எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எஸ், எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.